ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் பேக்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல உள்ள ஒரு ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். என்ன ஃபார்ம் கேட்கீங்களா? கோழி வளர்ப்பு தாங்க. ஃபுல்லா கோழி வாத்து வளர்ப்பு தான் இங்க ஃபுல்லா வச்சுட்டு இருக்காங்க. லொகேஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். லொகேஷன் வேற லெவல்ல இருக்குங்க. அண்ணன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாவே கோழி வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. இன்குபேட்டர் மூலமா வளர்க்காம ஃபுல்லா ஹோம் ப்ரீடிங், அதாவது நம்ம கோழியை அழிஞ்சிட்டு இருக்கிறதுனால ஃபுல்லா அவங்களே ப்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அடை வச்சு ப்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து தெரியணும். அதாவது சேல்ஸும் இருக்கு. உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காம இந்த நம்பரை நான் வந்து நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வீடியோலேயே கொடுக்குறேன். தேவைன்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம். கோழி எல்லாமே சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கோழி வந்து இங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சேவல எல்லாமே சேர்த்துதான். அது போல வாத்தும் எல்லா வாத்துமே இங்க இருக்கு. இங்க இல்லைனாலும் பக்கத்துல எங்கனாலும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதனால இந்த வீடியோ உங்களுக்கு சத்தியமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ முடிஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை கோழி இருக்குன்னு பாருங்கள். வீடியோவில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எத்தனை வகை கோழி இருக்குது பாருங்கள். அதாவது கிட்னி கோழி இதில் பார்த்துருப்பீங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோவும் அந்த அண்ணன் வந்து அனுப்பிச்சுட்ருந்தாங்க. கிட்னி கோழிலாம் அவங்க வந்து போட்டிருந்தாங்க. இப்போ ரீசனாக அந்த வெயில் டைம் ஆரம்பிச்சனால தான் நிறைய கோழி இவங்க வந்து ப்ரீடிங் குறைச்சிருக்காங்க. வெயில் டைம் வந்துருச்சுனாலே இந்த பேட்ஸ் இந்த கோழி எல்லாமே சேர்த்து நோய் வந்து ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகும் நோயில். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிருக்காங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. எத்தனை சிக்கு, அதாவது எத்தனை கோழி குஞ்சு பொரிச்சிருக்கு பாருங்கள். ஒரு கிளச்சில் அதுவும் ஒரே ஒரு தாயிட்டேருந்து அந்த தாயெல்லாம் ஃபுல்லாக நான் வீடியோவில் காட்டுறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும். இந்த சைஸ் கோழி குஞ்சுலேருந்து பெரிய சைஸ் கோழி வரைக்குமே இங்கே வந்து சேல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கோழியும் ஒவ்வொரு ரேட்டு வந்து ஒவ்வொரு கோழி பொறுத்து தான் ரேட் வந்து வரும். அதே மாதிரி வாத்தும் இங்கே வந்து ஃபுல்லாகவே இருக்குது. கூஸ் வாத்துலேருந்து மணிலா வாத்து, நம்ம நாட்டு வாத்து அப்படின்னு எல்லா வகை வாத்துமே இங்கே இருக்குது. இங்கே இல்லை அப்படின்னாலும் பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து வளர்த்துட்டு இருக்காங்கன்னா நம்ம வேணும்னா அவங்க நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நம்ம வந்து வாங்கி கொடுத்துடலாம். அதே மாதிரி டெலிவரி இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங் கேட்காதீங்க. இங்கே எல்லாமே வந்து வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஹோம் ப்ரீடிங்கில். ஏன்னா டெலிவரி இந்த வாத்து கோழிலாம் போட்டுவிட்டு அவங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அங்கே ஒரு சேஃபாக போய் சேரும் நம்பிக்கை கிடையாது. கஸ்டமருக்கு நம்ம திருப்தியாக கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஹேபிட்டு. அதனால் யாருனாலும் சரி, எத்தனை ஊர் தள்ளி இருந்தாலும் சரி, இங்கே வந்து வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 கோழி 3 கோழிலாம் அங்கே நீங்கள் வர கொஞ்சம் இதாக இருக்கும். பட் நீங்கள் 5-6 கோழி வாங்கச்சில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து வாங்கிட்டு போகிற கொஞ்சம் தோதாக இருக்கும். அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு வாங்க. நம்ம உள்ளே போனவொடனே இவன் சேட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அதாவது அங்கே வளர்க்குற டாக் தான். டாக் வந்து கோழி வளர்த்தாலே டாக் வந்து ஒன்று சேஃப்டிக்கு வச்சுருப்பாங்க எல்லா ஃபார்ம்லேயும். நம்ம ஃபார்மில் பேட்ஸ் இருக்குது, அதனால் கேஜுக்குள்ளே தான் இருக்குது. அப்படிங்கிறனால டாக் இன்னும் வாங்கினோம். பட் அது வந்து நம்மளுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே ஒரு டாக் தான் நம்மளை வர வைத்துட்டு நல்லா நம்மளை பயன்படுத்தி விட்டுட்டு அடுத்து அதை கெட்டி போட சொல்லிட்டு நம்ம உள்ளே போனோம். எந்த லெவலில் நான் போன நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக ஒரு 12 மணி 11 மணிக்கிட்ட காலையில் நல்லா வந்து வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. அவங்க வந்து காலையில் ஃபுட்டு வைக்கிற டைமுக்கு கரெக்டாக உள்ள என்ட்ரி ஆனாங்க. அதே மாதிரி நம்மளும் உள்ளே என்ட்ரி ஆனோம். எந்த அளவுக்கு ஃபுட்டு க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த பிளேட்டில் வந்து ஒரு விதமான பாத்ரூம் இல்லை, அதாவது கோழி பாத்ரூம் இல்லை, டஸ்ட்டும் இல்லை, நல்லா கழுவி நல்லா நீட்டாக வச்சுட்ருக்காங்க. வாட்டரும் அப்படி தான். அந்த கோழியாக இருந்தாலும் சரி, நம்ம மொத்தத்தில் பெட்டு வளர்க்குறீங்க அப்படின்னா நல்லா வந்து கேர் பண்ணணும். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது இதே தான். அதே மாதிரி தான் இவங்களும் வச்சுட்ருக்காங்க. இந்த கோழிக்கு தீவனம் வந்து இந்த தீவனம் எவ்வளோ நேரம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2 மணி நேரம் தான் இருக்குமா. அதுக்கடுத்து எடுத்து மறுபடியும் இதை வந்து க்ளீன் பண்ணிடுவாங்களாம். ஏன்னா இதில் வந்து அந்த பாக்டீரியா, அந்த பூஞ்சி அந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகுமா. இதெல்லாம் சோறு அப்படிங்கிறனால காலையில் வந்து சோறு தான் நல்லா ஏதோ ஒரு இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்ருக்காங்க எல்லா கோழிக்கும். தாய் கோழி பாருங்கள், இதுதான் அதில் பொறிச்ச சிக்கு. இது அவங்களோட அப்பான்னு நினைக்கிறேன். சேவல் பார்த்திங்கன்னா இங்கே நிறையவே இருக்குது, கோழியும் நிறையவே இருக்குது. நான் அடையில் இருக்கிற கோழியும் நான் வந்து காட்டுறேன். ஏன்னா இவங்க நான் ஸ்டார்டிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஹோம் ப்ரீடிங், அதாவது அடகாத்து குஞ்சு பொறிக்க மாதிரி தான் அவங்க வந்து வச்சுட்ருக்காங்க. என்னடா அடகாத்தானே எல்லோரும் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்காதீங்க. சில பேர் என்னென்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாருமே இந்த இன்குபேட்டர், அதாவது இன்குபேட்டர் தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா தெரில. இன்குபேட்டர்னால் அந்த கோழி முட்டையை மட்டும் வச்சு நம்ம வந்து தனியாக அந்த குண்டு பல்ப்லாம் போட்டு செட் பண்ணி அவங்க குஞ்சு பொறிக்க வைப்பாங்க. அதெல்லாம் அந்தளவுக்கு க்யூராக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வீடியோவில் கோழி வந்து எந்தளவுக்கு அடையில் உட்காந்துருக்கு பாருங்கள். இவங்க வந்து 10 முட்டை வந்து அடைக்க வச்சுருக்காங்களாம். பக்கத்தில் இன்னொரு கோழியும் காட்டுறேன், அடுத்து இன்னொரு கோழியும் காட்டுறேன். மொத்தம் 3 கோழி வந்து இப்போதைக்கு அங்கே வந்து அடை வச்சுருக்காங்க. ஒன்று 12 முட்டை, ஒன்று 10 முட்டை, இன்னொன்று 10 முட்டை. இது வந்து 12 முட்டை வச்சுருக்குது. கோழி நம்ம அதாவது அடைக்கு வந்து எத்தனை நாள் இருக்குன்னா 28 நாள்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக நம்மளுக்கு தெரில. அதாவது நம்ம வந்து கேட்டோம், மறந்துடுச்சு. வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு. அதனால் நமக்கு மறந்துட்டு. கோழி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எத்தனை நாள் அடையில் இருக்கும் அப்படின்ட்டு. அடையில் வச்சு தான் இவங்க வந்து ப்ரீடிங் போட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி அடையில் இருக்கச்சில உள்ள இந்த வத்தல், அதே மாதிரி இந்த பூச்சி வந்துடக்கூடாதுன்னா எல்லாம் நிறைய ஃபார்ம் பண்ணி போடுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்களும் செட் பண்ணி போட்டிருக்காங்க.
முதல்ல இந்த வாத்து பேர் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த வாத்து பேர் கூஸ் வாத்து. கூஸ் வாத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். நீங்கள் வளர்த்துட்டு இருந்தீங்கனாலும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். வாத்தில் 3 வகை இருக்குது. கூஸ் வாத்து, அடுத்து நம்ம நாட்டு வாத்தும்பாங்க, அப்புறம் மணிலா வாத்து அப்படின்னு. இதுதான் அந்த வாத்தோட முட்டை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கை சைஸ் இருக்குது பாருங்கள். அதாவது நாட்டு வாத்து வந்து முட்டை போடும், ஆனால் அடகாக்குது. நம்ம நார்மல் கோழியில் வச்சு தான் அடை போட்டு எடுப்பாங்க. பட் இந்த மணிலா வாத்தும் கூஸ் வாத்தும் அதுவே அடகாத்து அதுவே குஞ்சு பொரிக்கும். அதனால தான் அவங்க வந்து கூஸ் வாத்து வாங்கி வச்சுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட அது வந்து 38 நாளோ 40 நாளோ அடகாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கூஸ் வாத்து. ஆனால் அவங்க வந்து ஒரு பேர் வச்சுருக்காங்க தெளிவாக. அந்த பேர் பார்க்க ரொம்ப ரொம்ப க்யூராக இருந்துச்சு, செமையான பெருசாக இருந்துச்சு. பார்த்தோன்னே அதாவது நம்மளை கொத்திடுமோ அப்படின்ட்டு அது நான் பையனை ஸ்டார்டிங் உள்ளே போனோன்னே. ஏன்னா சில வாத்து நம்மளே விரட்டி கொத்துன்னு ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிரிப்பாக தான் இருக்கும் அதெல்லாம் பார்த்தா. அந்த மாதிரி தான் நானும் லைட்டாக பயந்தேன். பட் அது வந்து கொத்தவே இல்லை. நம்மளை போச்சுலேயும் ஒரு பார்வை பார்த்துச்சு, வரச்சுலேயும் ஒரு பார்வை பார்த்துச்சு, பட் கொத்தலை. அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கோழி, அதாவது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி 100 கோழி வந்து ப்ரீடிங் போட்டிருந்தாங்க. இதான் நான் சொன்ன இன்னொரு கோழி எந்த அளவுக்கு அடகாத்துட்டு பாருங்க. இது நம்ம மொபைலே கொத்தி போட்டு டப்புன்னு அந்தளவுக்கு அடகாத்துட்டு இருக்கு. கிட்ட வந்து யாரையுமே நெருங்க உள்ள. அதாவது அந்த அண்ணனே எடுக்கச்சில கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுப்பாங்களாம். அதாவது இந்த இறத்தண்ணி வைக்கச்சில, அதாவது இறத்தண்ணிக்கு இந்த கோழி வந்து அவங்க தான் எடுத்து விடுவாங்க வெளியில். அந்த மாதிரி எடுத்து வச்சுல அவங்க கையை பதம் பார்த்துரும் விடுவாங்க. சொன்னாங்க அவங்களே கையில் கொத்தி விடும் ப்ரோ, பார்த்தா எடுத்து வைப்போம் அப்படின்னு. அந்த சவுண்டை கேட்டிங்களா நீங்களே? இதான் அந்த கூஸ் வாத்தோட சவுண்டு. எந்த அளவுக்கு சவுண்டு கொடுக்கு பார்த்தீங்களா? ஒரு சவுண்டே 5-6 வீடு தள்ளி கேட்கும் போல் அந்தளவுக்கு சவுண்டு. இதான் அவங்க வச்சுருக்க அந்த அதாவது அந்த கோழிகளோட வீடு. நைட் ஆனாலே எல்லாமே இங்கே தான் வந்து அடையும்னு நினைக்கிறேன். அதான் இந்த ஹைட்டாக வச்சுருக்காங்க. சிறுவிடை பெருவிடை அப்படிம்பாங்க கோழி வகைகளில். சிறுவிடைனா சின்னது, பெருவிடைனா முட்டை ஒரு சைஸு அப்படிம்பாங்க. அந்த எல்லாமே நிறைய கோழி இருக்கிறதுனால நிறைய கம்பு நட்டு வச்சுருக்காங்க. எதுக்குன்னா ஒவ்வொன்றும் சண்டை வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி ஒவ்வொரு கம்பில் நின்றுக்கிறோம். எதுக்கு மேலே வைக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே அதுக்கு அபாயமான அந்த நைட் நேரம் பார்த்தீங்கன்னா பிராணிகள் நிறைய அந்த இது தொல்லை கொடுக்க வரும். எலி, பெருச்சாலியிலேருந்து பூனை, காட்டு பூனை அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குஞ்சு பொரிசை வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சின்ன கோழியெல்லாம் சப்புன்னு பிடிச்சிரும். அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஹைட்டாக வச்சுருக்காங்க. சுற்றி கவர் பண்ணி தான் வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இவங்க வந்து நான் ஆல்ரெடி சொல்லி இந்த வீடியோவில் 3 வருஷமாக ஃபார்ம் வச்சுருக்காங்க, 3 வருஷமாக வளர்த்துட்ருக்காங்க அப்படின்னு. அதனால் இவங்களுக்கு எல்லாமே மோஸ்ட்லி தெரியும். ஒரு கோழி சோகமாக நின்னாலே என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். நீங்கள் கோழி வளர்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட அட்வைஸ் வந்து அதை கேட்டுக்கோங்க. ஒவ்வொரு டவுட்டும் கேட்டுக்கோங்க. நான் அவங்க நம்பர் வந்து வீடியோவில் தரேன். இதுதான் அவங்களோட நம்பரு. வேணுங்கிறவங்க மறக்காமல் வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கோங்க. ஃபோன் அடித்தா அவங்க கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டுறது பெஸ்ட்டு. ரேட்டும் அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. நம்ம வந்து ரேட்டு சொல்ல விரும்பலை. ஒவ்வொரு கோழியும் ஒவ்வொரு சைஸில் இருக்கிறனால நம்ம இதான் ரேட் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த கோழியோட ரேட்டும் அமையும். இவங்க வந்து நம்ம தூத்துக்குள்ளே உள்ள கோழிலாம் கிடையாது. இது வெளியிலேருந்து அதாவது ஃபுல்லாக கிராம சைடுன்னு எடுத்துருக்காங்க கோழி. அவ்வளோமே கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்து ஒரு 10 பேர் மட்டும் எடுத்து போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 50 பேருக்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டாங்க. பட் மிச்சம் இல்லாமல் இருக்குது. எல்லாமே ஒரிஜினல் தரமான நாட்டுக்கோழி. அந்த தண்ணி ஏற்குறதுக்குன்னா எல்லாத்துக்குமே குளிக்கிறதுக்கு எல்லாமே அந்த தண்ணி தான். ஒன் டே அவங்க வந்து அந்த தண்ணியை மாற்றிட்டே தான் இருப்பாங்க. நம்ம வாத்து குளிக்கும் ப்ரோ பற்றி விட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பற்றி விட்டோம். பட் அந்த வாத்து ஒரு ரியாக்ஷனும் இல்லை. நம்ம நாட்டு வாத்து தான், குளிக்கவே இல்லை. நான் அதனால் அவங்கள்ட்ட வீடியோ கேட்டிருந்தேன். அன்றைக்கி பார்த்தீங்களா 3 வாத்து வந்து 3மே அவங்கள்ட்ட பொரிச்சது. 3மே நாட்டு வாத்து தான்னாங்க. அந்த ஒயிட்லாம் வேறு வகை மாதிரி தான் தெரிஞ்சு. பட் நாட்டு வாத்து தான் 3மே. எல்லாமே அவங்க கோழியில் வச்சு ப்ரீட் பண்ணி எடுத்து தான். அவங்க குளிக்கிற வீடியோ அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, இதான் அந்த வீடியோ. அவங்க அனுப்பிச்சி விட்ட வீடியோ தான் இது. அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து அவங்க குளிக்கிற வீடியோலாம் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து வச்சுருக்காங்க. அவங்க வந்து ப்ரோ நான் அனுப்பிட்றேன், நீங்கள் வந்து யூடியூப்லேயே அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டுருந்தாங்க. கொஞ்சம் கிளியர் கம்மியாக இருக்குது. பட் பார்த்துக்கோங்க எந்தளவு குளிக்குதுன்ட்டு. வாத்து எல்லாமே மொத்தமாக குளிச்சுட்டே இருக்காங்க எனி டைம். நாங்கள் கிளம்பச்சில் பார்த்தீங்கன்னா இவங்க அதை அவுத்து விட்டாங்க. ஏன்னா நல்லா பழகிட்டாங்க அந்த டாக்கு. அதனால் நம்மளை ஒன்றுமே செய்யலை. ஓகேடா டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். யூஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கோழி வளர்க்க ஆசைப்பட்டாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.